சமோ கன்னிமார்களுக்கு செஞ்சாச்சு, அண்ணன்மார்களுக்கு சூடம் காட்டிடலாமா? ஆமாண்ண, வா சூடம் காட்டிடுவோம். கும்பிட வந்தது கன்னிமார தானே, இப்ப எதுக்கு அண்ணன்மார்களை போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதானே வந்த சோழிய முடிச்சிட்டு கிளம்புற வேலைய பாக்காம இப்ப போய் அண்ணன்மாருக்கு சூடம் காட்டுறேன், அதுக்கு சூடம் காட்டுறேன், ஆட்டுக்குட்டிக்கு சூடம் காட்டுறேன்னுட்டு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? பாருங்க, வந்தமா எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சுட்டு தான் போனோம். எதையும் அறகுறை வச்சுட்டு போக கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த குறைய வச்சுட்டு போகணுமா? இப்போ வாப்பா நம்ம போவோம். சூடம் தான்ல, நீ போய் காட்டிட்டு வந்துரு. சரி இல்ல 3 அண்ணன்மார்கள் நல்லா காட்டிட்டோம். இப்போ வாப்பா. நான் வரல, நீ போயிட்டோம். பெத்தவனே அண்ணன்மார்கள்ட்ட அனுப்பிச்சிட்டான். பெரிய விக்கெட்டு தான்க்கா. அது எப்படி நான் பாக்குதப்ப சாமி சொல்ல காணாம போகும், அண்ணன் பாக்குதப்ப வரும்? ஏதோ தப்பா இருக்கு. அவன் அந்த பக்கம் போறான் பாரு. போலானே. மேடம், நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனா மேடம்? மேடம், மறுபடியும் நான் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணும்போது என்னைய மாதிரி பெரிய மனுஷங்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது மேடம். நானாவது நல்ல ஆட்களா கொடுத்துருப்பேனே மேடம். இப்ப பாருங்க, உங்க ஆட்கள் அடி வாங்கினது தானே மிச்சம். நீங்க போனை வைங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னலே அக்கா, என் வார்த்தை தேன் மாதிரி கொட்டும்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு தேள் மாதிரி கொட்டிடுச்சு பாருங்க. வா, என்ன என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா வா வா. அந்த அம்மா தான்டா. என்ன சொல்ல போதுன்னு தெரியலையே. அண்ணே, அந்த சமூகம் இவ்வளவு பெரிய பிஸ்தான்னு நம்மகிட்ட சொல்லவே இல்லைண்ணே. நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டானே. நம்ம பேச்சு எடுபடுமாடா. இரு, வாங்குற வசவ வாங்கிக்கலாம். மேடம். இடியட், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல தடி மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒரு தனி மனுஷனை உங்களால போட்டு தள்ள முடியலையா? மேடம், அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி? பேசாத. உங்களை நம்பி தானே இந்த அசைன்மெண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். இப்படி நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. மேடம், அவன் தனியா இல்ல மேடம். அவன் கூட சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டர் சண்டை போட்டான் மேடம். 2 பேரும் சேர்ந்துதான் மேடம் எங்களை அடிச்சாங்களே. வாய மோட. ஜெயிச்சு காட்ட துப்பில்ல, அடி வாங்கினத பெருமையா பேசுறியா? மேடம், நாங்க ஒண்ணும் சும்மா வரல மேடம். அவனோட கடைசி தங்கச்சி கனி இருக்கால, கனி. ஆமா, அவளுக்கு என்ன? கன்னிமார் கோவில்ல
ஒரு டன் விறகுல மிளகாய போட்டு எரிப்பாங்கல்ல. அப்படியா? ஆமா மேடம், பிரம்மாண்டமா எரியும். அந்த விறகுக்குள்ள அவன் தங்கச்சி கனிய கைய கால கட்டி உள்ள போட்டிருக்கோம். நீ நிஜமாவ சொல்ற? ஆமா மேடம், வாய கட்டி போட்டதால அந்த புள்ளையால கத்த முடியாது. கைய கால வேற கட்டி போட்டிருக்கோம். இவ உள்ள இருக்கிறது தெரியாமலே தீய பத்த வைப்பாங்க. சும்மா தக தக தகன்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா மேடம். யாராலையும் காப்பாற்ற முடியாது மேடம். ரியலி? ஆமா மேடம், எங்களால அந்த சண்முகத்தை தான் போட்டு தள்ள முடியல. அவங்க குடும்பத்துல யாரையாவது போட்டு தள்ளலாம்னு இந்த வேலையை பார்த்திருக்கேன் மேடம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பொம்பளைங்க எல்லாரும் தீச்சிட்டு கையில ஏந்திக்கங்க. ஆம்பளைங்க எல்லாரும் மிளகா மூட்டையை எடுத்துக்கங்க. மிளகா மூட்டையை நல்லா சுமந்துகிட்டு மிளகாய வறுத்து மிளகாய அரைச்சி ஒவ்வொருத்தர் கண்லையா தூவிக்குங்க. பெருசு சொல்லுது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லித்தல, சுருக்கமா. உங்க ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? சின்னையா, நீங்க சொல்லுங்க. கன்னிமாருங்க எல்லாரையும் நீங்க வளர்த்த தீச்சட்டியோட பொம்பளைங்க சுத்தி வரணும். அதுக்கு அடுத்து ஆம்பளைங்க அடுக்கி வச்ச விறகுல மிளகாய அள்ளி போடணும். ஏன் அத மொத்தம் அப்படியே கொட்டம் நெருப்பி எரியாது? மருமவனே, ரொம்ப பேசுன கன்னிமார் கோவத்துக்கு ஆளாயி வாய் கோணிக்கும் நாக்கு எடுத்துக்கும் பாத்துக்க. ஏலே சௌந்தரம், சாமி குத்தம் ஆயிடும்ல, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. மொத்த மிளகாயும் விறகுல போட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளை ஆளுங்க ஒவ்வொருத்தரா வந்து அடுக்கி வச்ச விறகுல தீச்சட்டிய செலுத்தணும்.